بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. அன்பமிழ்ந்த சகோதரர்களே, இந்த நல்லொழுக்க பயிற்சியிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற நம்முடைய அமைப்பிற்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பிற்கும் உள்ள வேறுபாடுகள், இந்த இரண்டு அமைப்புகளும் எந்த அடிப்படையில் வளர்க்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. தமுமுக இந்த அமைப்பு எப்படி வளர்ந்தது என்பதை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்றால், மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சில பேர் ஒரு 15 வருடம் அல்லது 10 வருடங்களுக்கு முன்பு தௌஹீது கொள்கையை ஏற்றவர்களாக இருப்பார்கள் என்றால், இந்த தமுமுகவுடைய வளர்ச்சி, அதனுடைய நிலைப்பாடுகளை ஓரளவு தெரிந்திருக்கலாம். பின்னால் இந்த ஏகத்துவத்திற்கு இந்த கொள்கையை ஏற்றவர்கள் இந்த தமுமுகவுடைய வளர்ச்சியை பற்றி முழுமையாக தெரியாதவர்களாகத்தான் இருப்போம் என்பது நான் கற்பனையில் சொல்லவில்லை. யதார்த்தமாக இன்றைக்கு ஓர் 2 மாவட்டத்தின் நிர்வாகிகள் அல்லது கிளை நிர்வாகிகள் அவருடைய பழக்கத்தை எல்லாம் நாம் பார்ப்போம் என்றால், அந்த தமுமுக என்பது அதுவும் ஒரு தௌஹீத் அமைப்பு தான் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமுமுக அரசியல் அமைப்பு என்று வழங்கினால் கூட கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். தமுமுகவை எப்படி வழங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, ஜாக்கு, தௌஹீத் ஜமாத், தமுமுக மூன்றும் தௌஹீத் அமைப்பு என்ற அளவுக்கு அதை வழங்கி வச்சிருக்கிறாங்க. தௌஹீதை பேசக்கூடிய இன்னொரு அமைப்பு என்று தமுமுகவை புரிந்து வைத்து, எல்லாம் அவங்களும் நம்மளும் ஒண்ணுதானே, ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் அவ்வளவுதானே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நிர்வாகிகள், பொதுமக்கள் இருந்தால் அதுல ஒரு ஆச்சரியம் இல்லை, வேறு யாரும் இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சில ஆட்கள்கிட்ட இது போன்ற பண்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தமுமுகவுடைய நிலைப்பாடுகள் என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த தமுமுக எப்படி வளர்க்கப்பட்டது, அது இன்றைக்கு தௌஹீத் என்ற அந்த கொள்கைக்கு, தௌஹீத் ஜமாத்திற்கு மாத்திரம் நான் சொல்லல, நம்ம அமைப்புக்கு அவர்கள் எதிரிதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம அமைப்புக்கு அவர்கள் எதிரியா இருந்தாலும் ஏகத்துவ கொள்கைக்கு, அல்லாஹ்வுடைய அந்த கொள்கைக்கு, தௌஹீத் கொள்கைக்கு அவர்கள் இன்றளவுக்கும் இந்த அளவுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். நம்முடைய இந்த தௌஹீத் கொள்கையை ஒழிப்பதற்கு எப்படியெல்லாம் பாடுபடுகிறார்கள் என்பதை முதல்ல நாம தெரியணும். அதுக்குத்தான் இந்த தலைப்பு. இந்த தமுமுக என்பது 1995 ஆரம்பிக்கப்பட்டது. 95 இந்த தமுமுக ஆரம்பிக்கிறோம் என்றால், எடுத்த எடுப்புல ஒரு முஸ்லீம் லீக், தேசிய லீக், அந்த லீக், இந்த லீக் ஆரம்பிக்கிறாங்களே, அத மாதிரிலாம் அது ஆரம்பிக்கல. சாதாரணமா ஒரு அரசியல் கட்சியாக அது ஆரம்பிக்கப்படவில்லை. அந்த தமுமுக ஆரம்பிப்பதற்கு முன்னால் தமிழகத்தில் முஸ்லிமுடைய நிலை எப்படி இருந்தது, தமிழகத்தில் முஸ்லிம் அமைப்புடைய நிலை எப்படி இருந்தது, இத முதல்ல தெரியும். தமுமுக என்ற இந்த அமைப்பு வருவதற்கு முன்னால்
இது வேற ஏதாவது பேர்ல இருந்துச்சா அதுவும் நம்மளுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தமுமுக அப்படி வந்துட்டாங்க இப்படி போயிட்டாங்க அவ்வளவுதான். ஆனா தமுமுக என்ற இந்த அமைப்பு வருவதற்கு முன்னால் சமுதாயத்தினுடைய நிலையை நீங்க வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னு வைங்களேன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த ஏகத்துவவாதிகளுக்கு அவ்வளவு பெரிய பொறுமையும் அவ்வளவு பெரிய இறையச்சத்தையும் வழங்கியிருந்தான் என்பதற்கு நிதர்சனமான ஒரு உண்மை. 1992, ஏன்னா 95 தாமுக ஆரம்பிக்கிறோம், அந்த 92 இருந்து 95 வரையிலையும் நடந்த சில நிகழ்வுகளை உங்களுக்கு சொன்னாதான் எந்த கஷ்டத்தில் இந்த தமுமுகவை ஆதரிச்சோம் என்பது உங்களுக்கு புரியும். சாதாரணமான ஒண்ணு ஆரம்பிக்கல. இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று ஆரம்பிச்சோமே, அதுவும் ஒரு நெருக்கடியில் ஆரம்பிச்சோம். இதையெல்லாம் விட அன்னைக்கு கடுமையான ஒரு நெருக்கடி. ஜாக்கி என்று ஒரு நிலையை ஆரம்பிச்சோமே, அப்போ கூட அவ்வளவு ஒரு நெருக்கடி கிடையாது. அதை விட மிக கொடுமையான ஒரு நெருக்கடியில தான் இந்த தமுமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிலைமை இருந்தது. 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிலை. நம்ம எல்லாரும் இந்த நாளை மறக்க மாட்டோம். இன்னைக்கும் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம். இந்த டிசம்பர் 6 பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்கு பின்னால்தான் தௌஹீத்வாதிகளாக இருந்த சகோதரர் பிஜே ருஹா இது போன்ற நம்முடைய முன்னணி தாயிகள் அன்றைக்கு ஏகத்துவம் மாத்திரம்தான் அவங்களுடைய கொள்கையாக பிரச்சாரம் செய்தார்கள். அன்னைக்கு எங்களை போன்ற தாயிகள் எல்லாம் ஒரு மதரசால படிக்கக்கூடிய மாணவர், அவ்வளவுதான். பெருசா எங்களுக்கு தௌஹீத தெரியுமே என்று தவிர பெரிய பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அறிவும் இல்லை, நாலேஜும் இல்லை, யதார்த்த நிலை. அப்ப இது போன்ற முன்னணி தாயிகள் தான் அன்றைக்கு ஏகத்துவத்தை மாத்திரம்தான் பிரச்சாரம் செய்தார்கள். அதுலதான் தங்களுடைய காலங்கள் எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 92 டிசம்பர்ல இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்கு பின்னால இந்த தாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அன்னைக்கு அவங்க சந்திக்கிறாங்க. ஏன் பள்ளிவாசல் இடிச்சாச்சு, கண்ணு முன்னால இடிக்கிறான், முஸ்லிம்கள் சமுதாயத்தை சார்ந்த யாருமே அதை எதிர்த்து கேட்பதற்கு நாதி இல்லை. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல அதை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தும் போது இதே தமிழகத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது, மேலப்பாளையத்தில் துப்பாக்கி சூடு. இப்படி முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்படுகின்ற அந்த நேரத்திலும் கூட முஸ்லீம் லீக் அன்னைக்கு இருந்தது, வாய் பேசல. வேற இஸ்லாமிய அமைப்புகள் இருந்தாங்க, வாய் பேசல. யாருமே ஒண்ணுமே சொல்ல முடியாத நிலையில இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் பிஜே மற்ற தாய்கள் எல்லாம் இதை எதிர்த்து நாம போராட வேண்டும் என்ற நிலைக்கு முதல்ல அப்பதான் வரான். அதுதானே அவங்களுக்கும் இதை எதிர்த்து முஸ்லிம்கள் பொது சேவையில ஈடுபடணும் என்ற கருத்து அவங்களுக்கும் இருந்ததில்லை. ஆரம்பத்தில் ஜாக்கில தானே எல்லாருமே இருந்தோம். ஜாக்கில இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த டிசம்பர் 6க்கு முன்னால வரையிலையும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு பொது பிரச்சனையில தலையிடணும் என்ற கருத்து கூட இவங்களுக்கும் இல்லை. ஏதோ நம்ம தௌஹீத சொல்லிக்கிட்டு போவோம், இந்த சிறுக்களை இந்த மக்களை காப்பாற்றுவோம் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆலிம்களும் நம்முடைய அந்த தாய்களும் இருந்தாங்க. இந்த பிரச்சனை வந்ததுக்கு பின்னால சமுதாயத்தில் இதை யாரும் எதிர்த்து கேட்கல என்று வருகின்ற அந்த நேரத்தில் தான் நம்மள்கிட்ட கேள்வி வருது, இந்த தாய்கள்கிட்ட கேள்வி வருது. என்னங்க இத்தனை முஸ்லீம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, கண்ணுக்கு முன்னால பள்ளிவாசல் இடிக்கப்படுத, அப்ப நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க, வெறுமனே சிறுக்க மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருப்பீங்களா? தர்காவை உடைக்கணும் அப்படி மட்டும் தான் பேசுவீங்களா? ஒரு முஸ்லீம் கொல்லப்படுறான, அவனுக்கு எதிராக அநியாயம் நடக்குத, இதை எதிர்த்து நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா என்ற கேள்வியும் நம்முடைய ஜமாத்துக்கு வருது. அதாவது ஜாக்குக்கு வருகிறது. விளைக்கணும், அன்னைக்கு ஜாக்கு ஒன்றுதான் தௌஹீதை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. அதுலதான் நாம எல்லாருமே இருந்தோம். நமக்கு இப்படி வருது. இதே நேரத்தில் இதையே கையில எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் 2 அமைப்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறொன்று ஆரம்பிக்கிறது. ஒரு அமைப்பு என்ன, கேரளாவில் இருக்கக்கூடிய பிடிபி, இந்த நாசர் மதானி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, இன்னைக்கு ஜெயில இருக்கிறாரு, அவர் ஒரு அமைப்பை அங்க ஆரம்பிக்கிறார். அவருடைய பேச்சை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா யாருக்குமே அப்படியே ஒரு கடுமையான வார்த்தைகளால பேசுவார். அரசாங்கத்தை எதிர்த்து, அரசியல்வாதிகளை எதிர்த்து மிக கடுமையாக பேசுவார். அந்த அமைப்பை சார்ந்த அந்த நாசர் மதானி பேசக்கூடிய அந்த பேச்சு
கேரளாவில் கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதனுடைய பாடலில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அவர் பிடிபி கட்சி ஆரம்பிச்சார். அன்னைக்கும் ஜாக்கு இருந்தது. எதை கொண்டு ஆரம்பித்தார் என்றால் வேற தௌஹீத் கொள்கை எல்லாம் இல்ல, கடுமையான இந்த சமுதாய பிரச்சனையை முன்னிறுத்தி தான் கடுமையாக பேசுகிறார். ஆனா அவர் பேசும்போது என்ன பேசுவார் தெரியுமா? எடுத்த எடுப்பிலேயே நாசர் மதானி உடைய கூட்டத்துக்கெல்லாம் நான் அப்ப போயிருக்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே எதை நாம ஷிர்காக சொல்கிறோமோ அந்த வசனங்களை சொல்லித்தான் அவர் ஆரம்பிப்பார். எதை? இந்த சலாத்து நாரியாவுடைய வாசகம் இருக்குது, அந்த சலாத்து நாரியாவுடைய வாசகத்தை சொல்லிதான் மீட்டிங்க ஆரம்பிப்பார். என்னடா இவ்வளவு அழகா பேசுறாரு, கொள்கைக்கு மாற்றமா இருக்கிறாரு, இருந்தாலும் என்ன செய்ய ஒரு தயக்கங்கள், நம்ம தௌஹீத்வாதிகளுக்கு ஒரு தயக்கம் இருந்தது, இருந்தாலும் இதுக்கு மாற்று அணி இல்லை. இப்படி அவங்க தௌஹீத்வாதிக்கு இடையில அவங்களும் ஊடுருவாங்க. அதே காலகட்டத்தில் பழனி பாப்பா அவர் ஜிஹாது கட்சி, ஜிஹாது கட்சின்னு அவரும் ஆரம்பிக்கிறார். அவருடைய பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியும், சில பேர் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அவருடைய பேச்செல்லாம் கடுமையாக எல்லாருடைய உணர்ச்சியும் தூண்டக்கூடிய விதமாக மிக கடுமையாக இருக்கும். ஒரு பக்கத்துல மதானியுடைய கட்சி அப்படியே வந்துகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கத்துல ஜிஹாது கமிட்டி அதனுடைய கட்சி இப்படியே வந்துகிட்டே இருக்குது. நாமளும் உட்கார்ந்துட்டே இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேருமே கொள்கையை பேச மாட்டார்கள். இந்த ரெண்டு பேருமே அவங்களுடைய மேடையிலேயே எதை நாம ஷிர்க் என்று பேசுகிறோமோ அதைத்தான் முன் வச்சாங்க. அதை அந்த மக்களுக்கு மத்தியில் அதைத்தான் அவங்களும் பேசினாங்க. ஆனா இப்படி இருக்கும் போது நம்மளால ஜீரணிக்க முடியல. நம்முடைய தாய்கள்னால இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது, இவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே ஷிர்கின் பாதையில மக்களை இழுத்துட்டு போறாங்க, உணர்ச்சியின் பாதையில மக்களை இழுத்துட்டு போறாங்க. என்ன செய்யறது? அப்ப ஜாக்கில போய் பேசுறாங்க, பிஜே இவங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் பேசுறாங்க. நம்ம சமுதாய பிரச்சனையும் கையில எடுக்கணும், இந்த பாபர் மசூதி பிரச்சனை கையில எடுக்கணும், பொது சிவில் சட்டம் அந்த நேரத்தில் வருது, அதை கையில எடுக்கணும். அப்ப இவர் வளமையா என்ன சொல்லிட்டாருன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம குர்ஆன் ஹதீஸ் இந்த ஷிர்க் இந்த மௌலூது ஃபாத்திஹா இத ஒழிக்கிறதுலே போயிருவோம். ஆனாலும் மக்கள் கடுமையாக அவங்க எந்த அமைப்பு மேல நம்பிக்கை வைக்கல, எந்த அமைப்பு மேல நம்பிக்கை வைக்கலங்கிறது ஒரு காரணம். அதே நேரத்தில் அவங்கள்ட்ட உணர்ச்சியும் இருக்குது, அதுக்கு வடிகால் காட்டக்கூடிய விதத்தில் யாருமே இல்லை. அதே நேரத்தில் அதே ஜாக்கில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் 1994 என்று நினைக்கிறேன், அந்த நேரத்தில் மேலப்பாளையத்தில் தடா எதிர்ப்பு பேரணி. ஏன் இந்த தடான் வருது? ஒரு பக்கத்தில் பாபர் மசூதி இடிக்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் பொது சிவில் சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இந்தியாவில் இந்த மதத்தின் அடிப்படையில் உள்ள அந்த சட்டம் தான் இருக்கக்கூடாது, பொது சிவில் சட்டம் வேணும் அப்படின்னு அவங்களும் கொண்டு வராங்க. முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி. எந்த அளவுக்கு நெருக்கடி என்றால், அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்களுக்கு தான் தெரியும், தடா என்ற சட்டம் இருந்தது. கையில ஒரு கத்தி, கசாப்பு கடைக்காரன் கையில கத்தி வச்சிருந்தாலேயே கத்தி வச்சிருந்தான் என்று சொல்லி, கசாப்பு கடைக்காரன் அவன் கையில கத்தி வச்சிருந்தான் சொல்லி அவனை கொண்டு போய் தடாவில் கொண்டு போய் தள்ளினாங்க. யாரும் கேட்க முடியாது. ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், இன்னைக்கு நாம வீதியில இறங்கி கத்துறோமே, எத்தனை கிளைகள் இருந்தாலும் அதுவும் பெண்களும் குழந்தைகளும் கொண்டு இன்னைக்கு நடுரோட்ல போடுறோமே. ஆனா சகோதரர்களே, அன்னைக்கு பேசுவதற்கு ஒரு நாதி கூட கிடையாது. போராட்டம் நடத்தியது முஸ்லீம்களுக்கு நடத்தியதா? அன்னைக்கு அவர்கள் எம்எல்ஏகளாக இருந்தார்களே, நல்ல கட்சியாக இருந்தாங்களே, ஆனா போராட்டம் என்று அவங்களால வர முடியல, வெளியில வர முடியல. ஏன்? அவ்வளவு விட கடுமையான ஒரு எதிர்ப்பு. மத்தியிலையும் மாநிலத்திலையும் முஸ்லீம்களை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவங்களுடைய போலீஸையும் அவங்களுடைய அதிகாரத்தையும் கடுமையாக பயன்படுத்துறாங்க. அதனாலதான் தடா, எல்லா இடத்திலையும் தடா. எங்கேயுமே யாரும் ஒரு முஸ்லீம் ஏத்து பேசினா உள்ளதிக்கு போட்டுடலாம் என்ற நிலை. இப்படியே இந்த வரலாறுகள் ஓட ஓடத்தான் நம்முடைய சகோதரர் ஜாக்க அவங்க கேட்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னணியில் வர முடியல, அவங்க மாட்டேன் என்று பிடிவாதமா பிடிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பிஜேயே இல்ல நம்ம செஞ்சுதான் ஆகணும் சொல்லிதான் மேலப்பாளையத்தில் தடா எதிர்ப்பு பேரணியே நடத்தினாங்க, ஜாக்குங்கிற பேர்ல தான். ஆனா அவர் என்ன செய்தாரு, கடைசி வரை மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால நம்ம சில சகோதரர்கள் பேசி, தௌஹீத் சகோதரர்கள் பேசி அந்த தடா எதிர்ப்பு பேரணிக்கு அவரை கூட்டு வந்தாங்க. ஆனா அதுல கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கும் அதே ஜாக்கி என்ற அவர்கள் நாங்க தான் முதல்ல தடா எதிர்ப்பு பேரணியை நடத்துறோம் என்று இன்னைக்கும் பேசுவாங்க, பெருமை பேசுவாங்க. ஆனா அன்னைக்கு யாவும் இருக்கிறது, அவர்களுக்கும் இந்த ஜாக்கி என்ற அமைப்புக்கும்
அந்த தடா எதிர்ப்பு பேரணிக்கும் ஒரு எள்முனை அளவு கூட சம்பந்தமே கிடையாது. வெளிவந்துவிட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. அதற்கு முழுக்க முழுக்க இந்த பிஜேயும் அல்லது முகாமும் இது போன்ற ஆட்கள் தான் நின்று அன்னைக்கு கடுமையாக பாடுபட்டு அதை நடத்தியும் முடிச்சாங்க. அப்பதான் அரசாங்கத்துக்கு லேசா ஓஹோ முஸ்லிம்கள் இவ்வளவு பெரிய பேரணியா, அதுவும் பெண்கள் முதல்ல இந்த அரசாங்கத்தை எதிர்த்து முஸ்லிம்களுக்கு ஆதரவாக மேலப்பாளையத்தில் அந்த தடா எதிர்ப்பு பேரணி வருது. அதுலதான் அரசாங்கமே கொஞ்சம் அப்படியே பயப்படுறாங்க. அப்ப இது என்ன? அதுக்கு பின்னாலையும் நாம இந்த தாமமுக அப்பவும் வரல. அதுக்கு பின்னால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நாம ஒரு அமைப்பாக போராடணும். இருக்கக்கூடிய இந்த ஜாக்கு இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு வரமாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த ஜாக்குடைய தலைமையில போய் காலில் உழுந்து வாங்க எத்தனை நாள் சொல்ல முடியும்? பிரச்சனை தெரியுது, சமுதாயம் பாதிக்கப்படுது என்று தெரியுது. அப்ப அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு வாங்கினா வரமாட்டேங்கிறாங்க. அப்ப எத்தனை தடவை அவங்க போய் நிக்க அப்படின்னு சொல்லி பிஜே அவங்களுடைய தலைமையில முதலாக முஸ்லீம் முன்னணி அப்படின்னு சொல்லி மதுரையில ஒரு அமைப்பை துவங்குறாங்க. முதல்ல இந்த சமுதாய பிரச்சனைக்காக வேண்டி தாமமுக என்ற அமைப்பு வரல. ஃபர்ஸ்ட் வந்ததே முஸ்லீம் முன்னணி. இதுதான் முதல்ல வருது. இந்த முஸ்லீம் முன்னணி அப்படின்னு வந்த உடனே அந்த அமைப்புக்கு பிஜே அவங்க தான் அமைப்பாளராக தலைவராக அதுல இருக்கிறாங்க. அதுல இருந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு இடத்திலையும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தடாவை எதிர்த்து அல்லது கொடாவை எதிர்த்து அல்லது இவங்க முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அநியாயம் சொல்லி வால்போஸ்ட் யுத்தங்கள், முஸ்லீம் முன்னணி அப்படின்னு சொல்லி முதல்ல வால்போஸ்ட் யுத்தங்கள் அதுதான் நடக்குது. வால்போஸ்ட் மூலமாக எல்லா இடத்திலையும் ஒட்டுது. அது யார் ஒட்டா? இந்த தௌஹீத்வாதிகள் தான். அன்னைக்கு இந்த தௌஹீத்வாதிகள் இவருடைய தலைமையில இருந்து அந்த முஸ்லீம் முன்னணிங்கிற பேர்ல சில ஊர்கள்ல வால்போஸ்ட் ஒட்டணும். வால்போஸ்ட் ஒட்டுனா மீண்டும் போலீஸுடைய நெருக்கடி. என்ன போலீஸுடைய நெருக்கடி? அவன் இந்து முன்னணின்னு வச்சிருக்கான், நீ முஸ்லீம் முன்னணின்னு வச்சிருக்க, என்ன சண்டை விட போறீங்களா? ஜாதி சண்டை, மத சண்டை நீங்க இழுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஏன் அவன் வச்சா நாங்க வைக்க கூடாதா? எங்களை கேட்கறதுக்கு யார் இருக்கா? சுட்டு கொன்னிய கேட்கறதுக்கு நாதி இருந்ததா? அப்ப ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாச்சுன்னா அப்ப நாங்க என்ன செய்யறது அப்படிங்கும் போதுதான் அன்னைக்கு இருந்த போலீஸ் அதிகாரிகள் சில பேரு உங்களை கேட்க வேண்டாம்னு சொல்லல, போராட வேண்டாம்னு சொல்லல, வால்போஸ்ட் ஒட்ட வேண்டாம்னு சொல்லல, பேரை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிடுங்களேன். இந்து முன்னணி முஸ்லீம் முன்னணி இருக்குதுல்ல, அப்ப அதுக்கு போட்டியா இருக்குதுல்ல, இந்து முன்னணிக்கு போட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வேற மாதிரி தான் போகும். அதனால பேரை வேணா கொஞ்சம் மாத்திக்கிடுங்க அப்படின்னா உடனே அதுக்கு அடுத்து என்ன பேர் அப்படின்னா முஸ்லீம் பேரவை. அதுக்கு பின்னால முஸ்லீம் பேரவை அப்படின்னு வருது. நல்ல விளங்கிக்கிடுங்க. எடுத்தோன்னு தாமுகான வரல. இன்னும் சொல்ல போனா இந்த முஸ்லீம் முன்னணி இருந்துச்சு, முஸ்லீம் பேரவை இருந்துச்சு, இந்த வாத்தியானே கிடையாது. ஆனா உண்மையிலே வாத்தியான் தான் சொல்லணும். இந்த மாதிரி சமுதாய துறையும் உலகத்துல எவனும் இருக்க மாட்டான். சண்டால பாதி தான் சொல்லணும் அவனை. இன்னைக்கு எம்எல்ஏ போய் உட்கார்ந்து இருக்கிறானே, அன்னைக்கு இதே பிஜே ஜெயிலுக்கு போகிற நிலை ஏற்படுகின்ற பொழுது இந்த பாதி எல்லாம் எந்த மூலையிலும் தர முடியாது. எங்களுக்கு தெரியும். வாக்கிற உள்ளதிக்கு வைக்கும் போது இந்த
இந்த போன்ற ஆட்கள் முன்னணி தாய்கள்லாம் உட்கார்ந்து அடுத்து பிஜே தான் குறி என்று வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க, எங்க போனாங்க? இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி அது வேணும் இது வேணும் அப்படியே மீடியாக்கள்ல வரணும், போஸ்ட் கொடுக்கணும் நினைக்கிறாங்களே. இவங்கெல்லாம் இந்த தௌஹீத் தாய்களுடைய தௌஹீத்வாதிகளுடைய அந்த உழைப்புல அந்த ரத்தத்துல வந்தவங்க. அப்ப இப்போ அந்த நேரத்தில் தமுமுகவும் கிடையாது. அந்த நேரத்தில் இன்னைக்கு யாரு நாங்க தான் தமுமுக சமுதாய போராளி என்று சொன்னாங்களே அவங்க எல்லாம் கிடையாது. இருந்தா என்ன நிலை ஏற்பட்டு தெரியுமா? ஒருத்தம் கூட அன்னைக்கு மிஞ்ச மாட்டான். இந்த ஜவாஹிர்லாவோ ஹைதர் அலியோ அல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய யாருமே அந்த நெருக்கடியில ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். எல்லாம் பெட்டியை கட்டிட்டு அன்னைக்கே வீட்டுக்கு போயிருப்பான். யாரும் அன்னைக்கு சேரல. இன்னும் சொல்ல போனா சேரலங்கிறதுக்காக வேண்டி அவங்க உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க இந்த தமிழ்நாட்டில் இருந்தாங்க. இந்த அமைப்பை பற்றி அவங்களுக்கு தெரியத்தான் செய்யும். முஸ்லிம் முன்னணியும் தெரியும், முஸ்லிம் பேரவையும் தெரியும். ஆனா சேர்றதுக்கு பயம். ஏன்? போலீஸ் உள்ளதுக்கு வச்சிருவானே, அப்பவும் அந்த ஆளு வாத்தியார் வேலை தான். அந்த ஆளுக்கு வாத்தியார் வேலை தான். சில பேராவது வெளிநாட்டில் இருந்து பின்னால சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த முஸ்லிம் முன்னணி முஸ்லிம் பேரவை எல்லாம் வரும்போது இவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். இந்த அமைப்பை பற்றியும் தெரியும். அந்த நேரத்தில் பட்டும் படாமலும் பிஜே சந்திச்சுட்டு அப்படி போன ஆட்கள் தான் இவங்களும். ஆனா அமைப்புல வரல. ஏன்? அவ்வளவு கடுமையான எதிர்ப்புல இந்த ரெண்டு அமைப்புகளும், அதாவது முதல்ல முஸ்லிம் முன்னணி, அதை பேரை தாண்டி முஸ்லிம் பேரவை அப்படியே வருது. முஸ்லிம் பேரவையில் இருந்தும் அதுக்கு அப்பமும் என்ன இத மாதிரி சின்ன சின்ன அரசாங்கத்தை எதிர்த்து நம்மளால நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன போராட்டத்தை பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு பின்னால்தான் இந்த அரசாங்கத்தினுடைய அப்ப ஜெயலலிதாவுடைய ஆட்சி, ஜெயலலிதாவுடைய ஆட்சியில அன்னைக்கு காட்டு தருவார் என்றால் அது மிகை அல்ல. யாருனாலும் உள்ளதுக்கு போடலாம், எவரும் கேட்க முடியாது. அவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி. அதனுடைய விளைவுதான் 96 திமுக மிக மெஜாரிட்டியான இதுல வந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் அந்த அரசியல் வரலாற்று தெரிஞ்ச உங்களுக்கு தெரியும். இந்த காட்டு தர்பாருடைய ஆட்சி இப்ப எப்படி கருணாநிதி தமிழகத்தில் இருந்து தொடர்ச்சி எறியப்படுறாரோ இதே மாதிரி அன்றைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. அவ்வளவு பெரிய கொடுமையான ஆட்சி. முஸ்லிம்கள் யாரும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடல. அவ்வளவு கடுமையான ஆட்சின்னு வைங்களேன். அந்த ஆட்சியில தான் மிக கடுமையாக இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கின்ற பொழுது வாக்கர் கைது செய்யப்படுகிறார். வாக்கர் என்ன? அப்பவும் அவர் அமைப்புல கிடையாது. பிஜேவோடு நெருங்கிய ஒரு தோழர், பிஜேக்கு பக்கவலமா இருந்த ஒரு ஆள், அதை நம்ம மறுக்க இயலாது. அந்த நேரத்தில் அப்படி இருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்ட உடனே ஏன் கைது செய்யப்படுறாருன்னா, மதுரையில இந்து முன்னணி தலைவராக இருந்தார் ராஜகோபாலன். ராஜகோபாலன் கொலை செய்யப்படுறாரு. ராஜகோபாலன் கொலை செய்யப்பட்ட உடனே அந்த வழக்குல இந்த வாக்கர் கைது செய்யப்படுறார். வாக்கர் கைது செய்யப்பட்ட உடனே தான் கடுமையாக நெருக்கடி. ஏன்னா கண்டிப்பா பிஜே தான். வாக்கர் அடுத்து பிஜே, அதுதான் மாற்று கருத்து கிடையாது. அப்பொழுதுதான் மெட்ராஸ்ல உட்கார்ந்து அப்பவும் ஜாக்கு கேட்கிறோம், எப்பா நீங்க போராடுங்க, கடைசி வரையும் வர மாட்டேன், கடைசி வரையிலையும் இதுக்கு நாங்க தலை தூக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நின்னாங்க. அதுக்கு பின்னாலதான் மெட்ராஸ்ல கூடி இந்த சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து இது இப்படியே போய்கிட்டே இருந்தாச்சுன்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆரம் குணங்குடி ஹனிஃபா அவர் தான் முதல்ல பிஜேக்கு அறிமுகமாயி, ஜவாஹிர்லாவுக்கும் ஹைதருக்கும் அறிமுகம் கிடையாது. அவர் தான் இவர் கடுமையா பேசுறார். இந்த பிஜே கடுமையா பேசுறாருன்னா எதை பேசுறாரு? தடாவை எதிர்த்து இவர் பேசுற மாதிரி எவனும் பேசிருக்க மாட்டான். பழைய சீடிகள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கேசட் எல்லாம் பார்த்தா தெரியும். அல் ஜன்னத்துடைய தலையங்கத்தை படிச்சா உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு 92க்கு பின்னால 97 வரை நினைக்கிறேன், அந்த தலையங்கத்தை படிச்சாலேயே அப்படியே ரத்த சூடியது அவருடைய தலையங்கம். அவ்வளவு அற்புதமான தலையங்கமாக அரசாங்கத்துக்கு எதிராக எழுதினார். அப்ப இவ்வளவு எழுதினாலும் அடுத்து குறி இவர் தான் அப்படின்னு வரும்போது ஆரம் ஹனிஃபா இவருடைய பேச்சு இவருடைய எழுத்து இதையெல்லாம் பார்த்துட்டு சமுதாயத்துக்கு போராடக்கூடிய ஒரு ஆள் வந்திருக்காருன்னு சொல்லி அவர் தான் சொல்றாரு, நீங்க முஸ்லீம் பேரவை இந்த முஸ்லீம் முன்னணி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஏற்கனவே ஒரு பேரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு நான் ஒரு பேரை வச்சிருக்கிறேன், நீங்க அந்த பேரை எடுத்துக்கிடுங்க. ஏன் தெரியுமா? அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு. இந்த முஸ்லீம் முன்னணி முஸ்லீம் பேரவை இப்படி எல்லாம் இருந்ததுன்னா ஒரு மாதிரி தான் அரசியல்வாதி பார்ப்பான், போலீஸ்காரனும் பார்ப்பான். இந்த கழகம் அது இதுன்னு வந்ததுன்னா கொஞ்சம் பேர் கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்க முன்னேறி போகலாம்
அதனால நான் இந்த பேரை வச்சிருக்கிறேன். என்னால ஏன்னா என்கிட்ட ஆள்லாம் கிடையாது, பேர் மட்டும்தான். அவருக்குன்னு யார் இருக்கா? போராடுவதற்கு மக்கள் வேணும்ல, தொண்டர்கள் வேணும்ல. ஒண்ணுமே இல்ல, உங்கள்கிட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. இந்த பேரை பயன்படுத்தி நீங்க கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவர் வரும்போதுதான் அவரை வச்சு கொண்டுதான் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, தமுமுக என்று அவர் ஆரம்பிச்ச அந்த அமைப்பை கொண்டுதான் நாம தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு வருது. அப்படின்னு வரும்போதே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அமைப்பு நிர்ணய சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வாசகத்தை, அந்த ஏற்கனவே உள்ள தமுமுகவுடைய அந்த பைலாவில் உள்ள வாசகத்தை சொன்னாங்க. அதாவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கீழ்கண்ட முஸ்லிம்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. இவர் தாரார்ல, அவர் தந்த அந்த அமைப்பை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி நிர்ணய சட்டத்தை கொண்டு வந்து எழுதுறாங்க. அதுல மௌலவி பி ஜெயினாபுதீன், 2வது குணங்குடி ஆரம் ஹனிஃபா, 3வது பொறியாளர் ஹெச் அப்துல் சமத், 4வது ஹெச் சையது நிசார் அகமது, 5வது விஞ்ஞானி NS அப்துல் ஜலீல், 6வது ஜனாப் எஸ் ஹைதர் அலி, 7வது பேராசிரியர் MS ஜவாஹிருல்லா, அதை 8வது ஜனாப் AS அலாவுதீன், 9வது சையது முகமது பாக்கர். ஆரம்பத்தில் தமுமுக ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்கிறார்கள, இவ பேர் முதலினா வராது. இன்னைக்கு வாரிய தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவர்லாம் கிடையாது. அன்னைக்கு முன்னணியில இருந்தது பாக்கரும் கிடையாது, AS அலாவுதீன் கிடையாது, மற்றார்கள் இவங்க பிஜே. அதே மாதிரி இவர் அவர் அந்த அமைப்பை தந்ததுனால அவர் இவங்களை வச்சுதான் அந்த அமைப்பு போகுது. இந்த நேரத்தில் பாக்கர் கைது செய்யப்படுறார். பாக்கர் கைது செய்யப்பட்ட போதுதான் மெட்ராஸ்ல ஒரு பெரிய பேரணி நடத்தணும் அப்படின்னு முடிவு போறாங்க. தமுமுக ஆரம்பிச்ச பொண்ணுனா பேரணிக்கு யாரு வருவா? தமுமுக ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, தமுமுக தொண்டை யாரு? தமுமுக தொண்டை யாரப்பா? அன்னைக்கு இருந்த இந்த தௌஹீத். அப்ப ஆரம்பத்தில் தமுமுக ஆரம்பிச்ச உடனே முதல் பேரணியை டிக்ளேர் பண்றாங்க. முதல் பேரணியை டிக்ளேர் பண்ணா அப்ப அனுப்ப அவர் சொல்றாரு, நீங்க பேரணி நடத்த போறீங்க, ஒரு 100 பேர் 50 பேர் நீங்க கூட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், உங்க அமைப்பை ஒரே அடியா ஒழிச்சிருவான். ஒரு 10 பேர் பேரணி போனோம்னு வைங்களேன், 10 பேரை உள்ளதுக்கு வச்சு 10 பேருக்கும் தடா போட்டு உள்ள போ அப்படின்றான் அவர் சொல்றாரு. அவரு இந்த நிர்வாகிகள்ட்ட சொல்றாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தமிழகத்துல இருந்து பெரிய ஆட்களை திரட்டிட்டு வாங்க. ஒரு 500 பேராவது வேணும். 100 பேர் இருந்தா அதுக்கு ஒரு வெயிட், 200 பேர் இருந்தா அதுக்கு ஒரு வெயிட், 400 பேர் இருந்தா அதுக்கு ஒரு வெயிட், 50 பேர் 100 பேர் நீங்க கூட்டு வந்தீங்க, கண்டிப்பா உள்ள போனா அத்தனை பேருக்கு தடவை போட்டு உள்ள தள்ளிடுவா, பாத்துக்கிடுங்க. அவர் ஏற்கனவே பல அரசியல் கட்சியில இருந்த அனுபவத்தை சொல்ற. உடனேதான் இவர் பிஜே என்ன செய்யறாருன்னா, இந்த காரைக்காலில் உள்ள அப்துல் ரசாக் கூப்பிட்டு ஊர் ஊரா போ, ஊர் ஊரா போ. அவர் யாரு? இன்னைக்கு நம்ம தௌஹீத் ஜமாத்துல இருக்காரு. நீ ஊர் ஊரா போ, ஊர் ஊரா போய் நம்ம தௌஹீத்வாதிகளை சந்திச்சு பிஜே கூப்பிடுறாருன்னு சொல்லு. வருவாங்க. அன்னைக்கு வந்தாங்க. அன்னைக்கு அந்த குரலோவியம் முன்புல இருந்து பேரணி ஆரம்பிச்சு தலைமைச் செயலர் நோக்கி போக, இடையிலேயே போலீஸ் நிப்பாட்டி சில ஆட்கள் மாத்திரம் போய் தலைமைச் செயலகத்தில் போய் மனு கொடுக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது, தடாங்கிற பேர்ல எல்லாத்தையும் அப்பாவிகளை எல்லாத்தையும் உள்ளதுக்கு போடுறாங்க, இது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பேரணிய அப்பதான் நடத்துறாங்க. அத்தனை பேர் ஒரிஜினல் தௌஹீத்வாதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சருகுகள் அன்னைக்கு எவனும் கிடையாது. இந்த 1980 இருந்து இந்த தௌஹீத்வாதிகளை அப்படியே புடம் போட்டு வளர்த்தோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தோம்ல, அந்த தௌஹீத்வாதிகள் தான் அத்தனை பேரும் தமிழகத்தில் இருந்து அந்த பேரணி. அதற்கு பின்னால குரலகம் முன்பு ஒரு பெரிய உண்ணாவிரதம்னா அதுக்கு பின்னால மார்க்கடிக்குள்ள தப்புன்னு சொல்லிட்டு அதுதான் ஃபர்ஸ்டும் லாஸ்ட். உண்ணாவிரதம்னா இப்ப கூடாண்டோம், எதுக்கு போராட்டத்துக்காக வேண்டி நீ சத்தம் போடு, அது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, உன்னையே வருத்திக்கிற, உனக்கு ஏன் பட்டம் ஓடுற அப்படின்னு மார்க்க சட்டத்தை எடுத்துட்டு முதல்ல அது கூட நினைச்சிட்டு செஞ்சோம், அதுக்கு பின்னால் அது தப்பு. இப்படித்தான் தமுமுகவை முதல்ல ஸ்டார்ட் பண்றோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னால தமுமுகவை வளர்க்கிறது யாரு? ஊராக இந்த செய்திகளை கொண்டு போறது யாரு? இது ஒரு அமைப்பு என்று அனல் பறக்க பேசணுமே,
என மார்க்க விஷயம் இல்ல. தீயாக பேசணும், தீயாக கர்ச்சிக்கணும். அப்படி பேசினா தான் 4 பேரை வென்றெடுக்க முடியும். அப்ப யார்? ஒருத்தரும் கிடையாது. அப்ப யார் இந்த ஜவாஹிர பேச்சை யாரு கேட்க முடியும்? திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது திருடனாகவும், சப்பானியனாகவும், மூக்கு பெரியனாகவும், கால் உடைந்தனாகவும், கை உடைந்தனாகவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக. விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. என்கின்ற காரணத்தினால் அப்படின்னு பேசுவார் ஹைதர் அலி. அவர் பேச்ச கேட்டு எவன் வர முடியும்? ஒருத்தர் நிக்காது. அவர் பேசுவார், பிஜே பேசுவார். பொது சிவில் சட்டத்தை விலாவாரியாக தோல் உரிச்சு காட்டினாரு. அதுக்கு பின்னால்தான் பொது சிவில் சட்டம்னா என்னன்னு தாய்களுக்கே தெரியும். இன்னும் தாய்களுக்கு இல்ல, நிறைய இந்த PAPL வக்கீல் படிச்சானே அவங்களுக்கு அப்பதான் தெரியும். அவ்வளவு எளிமையாக லேசாக விளக்கினார். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை அப்படியே தோல் உரிச்சு காட்டினார். எங்களுக்கு பாடமும் எடுத்தார். நாங்க போவோம் ஒவ்வொரு ஊராக இதே தௌஹீத் கொள்கையை வச்சு எந்த ஊர்லயாவது தௌஹீத்காரன் இருக்கிறானா அவனை பார்த்துக்கிட்டு தான் தமுமுகவை உள்ள கொண்டு போறோம். அன்னைக்கு எவன் தமுமுகல இருந்தான்? ஒவ்வொரு ஊர்லயும் கூட்டம் போடுவதாக இருந்தா தௌஹீத்காரனை வச்சுதான் தமுமுக கூட்டத்தை போட்டோம். ஆதாரத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் என் சொந்த ஊர் தென்காசி. இதே பிஜேய தென்காசியில கொண்டு வந்து முதல் மீட்டிங் போடுறோம். அந்த முதல் மீட்டிங் தமுமுக மீட்டிங் போடுறோம். கொடிமரம் பகுதியில் போடுறோம். யாரை வச்சு? அன்னைக்கு இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகள். இன்னைக்கு யாரும் அவங்க நம்ம ஜமாத்துல இல்ல. இன்னைக்கு அவங்க யாரும் இல்ல. ஜாக்குன்னு போனாங்க, கொஞ்சம் பேர் தௌஹீதை விட்டுட்டு வெளியே போயிட்டான், அது வேற விஷயம். அவனை வைத்துக் கொண்டுதான் தென்காசியில அன்னைக்கு வரலாற்றுல முதலா கொண்டு போறோம். இப்ப யாரப்பா இருந்தா இதை நான் ஆரம்பிச்சேங்கிறிய? இவனுடைய வேர்வையில, இவனுடைய ரத்தத்துல, இவனுடைய உழைப்புல அன்னைக்கு அது வளர்ந்தது. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு அந்த தமுமுக வளர்க்கறதுக்கு ஒவ்வொரு இடத்திலும் தர்பியா போட்டோம். சும்மா இல்ல, தர்பியா யாரு? எல்லாம் இந்த ஆலிம்கள் தான். இன்னைக்கு இருக்கிறவன் இந்த ஆலிம்கள் தான். தர்பியால என்ன பேசுவோம் தெரியுமா? தர்பியால என்ன பேசுவோம் தெரியுமா? ஒரே ஒரு தலைப்பு தொழுகை பயிற்சி இருக்கும். அடுத்த தலைப்பு, மிக முக்கியமான தலைப்பு எது இருக்கும்னு கேட்டா, சமுதாயத்திற்காக வேண்டி போராடுவது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எப்படி? ஏன் ஜாக்க விட்டு வெளியே வந்தாச்சு, தமுமுகன்னு வந்தாச்சு. ஜாக்கான அப்பவே குத்துனா கிளப்பினா. நீங்க போராடுவீங்களா? சமுதாயத்துக்காண்டி போராடும் சொல்றீங்களா? குர்ஆன் ஹதீஸ் சொல்றீங்களா? என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இருந்து என்ன ஆதாரம்? நாங்களும் அவர்தான் போய் கேட்டோம். அரசியல் மானா பனி இஸ்ராயில், அந்த மூசா நபியுடைய வரலாறு இருக்குது, முதல்ல தூக்கி போட்டார். குர்ஆனை படிச்சிருப்போம், வரலாறு படிச்சிருப்போம், மார்சால 7 வருஷம் படிச்சிருப்போம். அவர் தான் முதல்ல சமுதாய பிரச்சனைக்காக வேண்டி போராட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான்னு சொல்லி ஆயத்தை போடுறாரு. மூசா நபி ஃபிரௌன்ட்ட பேசுறாங்கல்லங்க, ஃபிரௌனுடைய கொடுமை ஏத்தாங்கல்ல, எதுக்கும் போது அவங்க பேசுறாங்கல்ல, அந்த ஃபிரௌனுடைய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவங்க முஸ்லீம் கிடையாது, அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா அவங்களை வெளியேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் இந்த மூசா நபி மூலமாக பிரச்சாரம் பண்ண வைக்கிறான். மூசா நபி பிரச்சாரம் பண்றாங்க. அதே போன்று நபிமார்கள் செய்த பிரச்சாரம் எது? இந்த பொது பிரச்சனை இருக்குது, பாபர் மசூதியா இருக்கட்டும், பொது சிவில் சட்ட பிரச்சனையா இருக்கட்டும், அது பொது பிரச்சனை.
நபிமார்கள் செய்த பிரச்சனை, அவங்க செய்த பிரச்சாரம், அதை நாம செய்யணும்னு சொல்லிட்டு அப்பவே ஜாக்குக்கு முதல் ஆப்பால் தான் நம்மளை எதிர்த்து அவங்க பேசிட்டே இருந்தாங்க. அதற்கு பின்னால ஒவ்வொரு இடமா தர்பியா வச்சு அதுல கொடுத்த பயிற்சி என்ன தெரியுமா? பாபர் மசூதியை மீட்க வேண்டும். அப்பதான் சொன்னோம், அப்பதான் பேசணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, என்னுடைய சமுதாயத்துல சில பேர் ஷஹீதுகள் இருக்கிறாங்க. அவர்கள் மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய பொருளுக்காக தன்னுடைய செல்வத்தை மீட்டுக் கொள்வதற்காக வேண்டி எவன் கொலை செய்யப்படுகிறானோ அவன் ஷஹீத். இந்த பாபர் மசூதி யாருக்குள்ளதுப்பா? நம்முடைய சொத்து இல்லையா? அப்ப அந்த பாபர் மசூதியை மீட்க வேண்டும் என்றால் உன்னுடைய உயிர் போனாலும் உனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்குன்னு சொல்லி அப்பத்தியாக பேசணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்தான். நாங்க உணர்ச்சியை மட்டும் தூண்ட விடுவதில்லை, உணர்ச்சி பூர்வமாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாகவும் அன்னைக்கு பேசணும். அப்படியே ஒவ்வொரு தர்பியாவாக இந்த மக்களை அப்படியே திரட்டி 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 அதுக்கு பின்னாலதான் திமுக ஆட்சி வந்ததற்கு பின்னாலையும் அந்த கொடுமை நிக்கல, தமுமுக ஆதரிச்சு பின்னாலே கொடுமை நிக்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சட்டமன்றத்தில் தமுமுக என்பது தீவிரவாத அமைப்பு. இன்னைக்கும் சட்டமன்ற குறிப்பை அந்த 96 பின்னால திமுகவுடைய ஆட்சியுடைய குறிப்பை பார்த்தா உங்களுக்கு தெரியும். தமுமுக என்பது தீவிரவாத அமைப்பு. கருணாநிதி சொன்னார, அன்னைக்கு அந்த கருணாநிதியை எதிர்த்து அவருடைய முதல்வருடைய வீட்டு முற்றுகை நாம அறிவிச்சோம். எல்லாரும் வந்தா அன்னைக்கு தௌஹீத்வாதி, அப்பவும் தௌஹீத்வாதி தான். ஏன் அன்னைக்கு அவன் சொல்லி நீ செத்தா உனக்கு சொர்க்கம் சொன்னாங்க. நீ செத்தா உனக்கு சொர்க்கம் எந்த அடிப்படையில்? உன்ட ஈமான் இருக்கு, உன்ட தௌஹீத் இருக்குது, அதனால நீ வா. அன்னைக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அந்த முதல்வர் வீட்டு முற்றுகை அதை எதிர்த்தோம். ஒவ்வொரு டிசம்பர் 6லயும் இன்னைக்கு அவன் டிசம்பர் 6 என்னமோ பிக்னிக் போன மாதிரி போறான், அவன் பேசாம போறான். அன்னைக்கு டிசம்பர் 6 என்றாலேயே ஆகஸ்ட் மாசத்திலேயே ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சு தூக்கி போவான், ஒவ்வொரு ஆளையும். அதையெல்லாம் எதிர்த்தோம். இதெல்லாம் ஒன்னும் கொஞ்ச நெஞ்சமா நாம தியாகம் பண்ணல, அத்தனை தியாகத்தையும் தாண்டி 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 தான் அப்படியே வரும். ஒரு நேரத்தில் 1999 வாழ்வுரிமை மாநாடுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல போடுறோம். மெட்ராஸ்ல போடுகின்ற அந்த நேரத்தில் அதுக்கும் இதே கருணாநிதி முட்டுக்கட்ட. வேற வழி இல்லாம முதலாக அரசியல்வாதியுடைய படியை தட்டினது 1999 வாழ்வுரிமை ஜூலை 4 வாழ்வுரிமைக்காக வேண்டித்தான். ஏன் இவனுடைய கொடுமை தாங்க முடியல. முதல்ல ஜெயலலிதாவுடைய கொடுமை கடுமையா இருந்துச்சு, அதை விட கொடுமை இவனுடைய கொடுமையா இருக்குது. அப்ப என்ன செய்யறது? ஜெயலலிதாவை மேடைக்கு கூப்பிட்டாத்தான் கருணாநிதியுடைய கொட்டத்தை அடக்க முடியும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலாக அரசியல்வாதியுடைய படியை மிதித்ததால்தான். அதுதான் இந்த தமுமுகவுக்கு முதல்ல சாவு பணியாகவும் ஆச்சு. அது அழிகிறதுக்கு அன்னைக்கு ஒரு காரணமாகவும் அது வந்துச்சு. ஆனா அன்னைக்கும் நாம திரும்ப திரும்ப சொன்னது, அந்த வாழ்வுரிமை மாநாடுடைய கேசட்டை நீங்க பார்த்தா தெரியும். தௌஹீத்வாதிகள் அதுவும் முன்னணி தாய்கள் எல்லாம் மேடையில மேக்சிமம் இருந்திருக்க மாட்டோம், இவங்க தான் இருந்தாங்க. பிஜே கடைசி வரை வரமாட்டேன்னாரு. கடைசி அவர் பேசும்போது அதிகாலை 3 மணிக்கு நினைக்கிறேன், அப்பதான் அவர் பேசினாரு. அது வரல. அன்னைக்கு வெளிவந்த ஜூனியர் விகடன் அப்ப இந்த சமுதாயத்தை முதல்ல பாராட்டினான், பத்திரிகை துறை பாராட்டினது அப்பந்தான். என்ன பாராட்டினா? தங்களுடைய கோரிக்கைக்காக வேண்டி இந்த சமுதாயம் இதுவரையும் உறங்கிக் கொண்டிருந்த இந்த சமுதாயம் இன்றைக்கு வீதியில இறங்கி போராடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த அந்த வாழ்வுரிமை மாநாட்டை எல்லாத்தையும் எழுதிட்டு இதற்கு மூளையாக செயல்பட்டவர் ஒரு ஆள் அப்படின்னு கடைசி ஒரு வரியில முடிப்பான். இதற்கெல்லாம் மூளையாக இருந்தவர் பிஜே. நான் இது பெருமைக்கு சொல்லல சகோதரர்களே, பிஜே பெருமை இல்ல. பிஜே இல்லைன்னா அல்லாஹ் இன்னொரு ஆளை கொண்டு வருவான். இவரும் தரம் மாறிவிட்டார் என்றால் இந்த ஜமாத்தை விட்டு தூக்கிகளுக்கு நாம யாரும் தயங்க மாட்டோம். பெருமைக்கு அவருக்கு சொல்லல. இவரும் இன்னைக்கு நான் தான் வளர்த்தேங்கிறானே, உண்மையாக வளர்த்த மனுஷன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறானே, அதை தெளிவுபடுத்துறது தான். அது பிஜே இல்லாம இன்னொரு ஆள் இருந்தா நம்ம பேசத்தான் செய்வோம், அதுக்கு தான் இதை சொல்றோம். அப்ப இவரை பற்றி அன்னைக்கு ஜூனியர் விடன் எழுதுனா இதற்கு மூளையாக செயல்பட்டவர் பிஜே. ஆனால் அவரை மேடையில் பார்க்க முடியவில்லை. அவ எழுதுனா அன்னைக்கு அவரை மேடையில பார்க்க முடியல. வேண்டுமானால் அந்த நேரத்தில் வந்த ஜூனியர் விடன் எடுத்து பாருங்க, சும்மா நான் சொல்லல. அப்ப இந்த மாதிரி வளர்த்தோம். அதற்கு பின்னால இந்த ஜாக்கு நம்மளை குழி தோண்டி புதைக்க நினைக்கிறாங்க. ஆனா நாம தமுமுகல இருந்தாலும் தௌஹீத் என்ற அந்த கொள்கையை உடல. தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு பிரச்சார குழு அப்படிங்கிற பேர்ல நாம தௌஹீத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்பவும். ஆனா என்ன, நாம செய்த ஒரு தப்பு,
தமுமுகவை வளர்க்கின்ற அந்த நேரத்தில் செய்த ஒரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக மோசமான ஒரு தப்பு. தமுமுக என்ற மேடையில் தௌஹீதை பேசக்கூடாது. தமுமுக என்ற மேடையில தௌஹீதை பேசக்கூடாது. ஆனா நாம பிரச்சார குழு வச்சோமே, அந்த தௌஹீத் மேடையில தமுமுக பேசணும். தௌஹீத் மேடையில தமுமுகவே பேசினோம், அந்த தமுமுக மேடையில தௌஹீதை பேசக்கூடாது. அப்ப இவர் தான் சொல்லுவார், பிஜே தான் சொல்லுவாரு, அதுக்கு தனி மேடப்பா, இதுக்கு தனி மேடை, பேசிட்டு போ, என்ன இது அப்படின்பாரு. ஆனா அன்னைக்கு அவருக்கு அது சரின்னு பட்டது சொன்னாரு. இன்னைக்கு உணர்வோம், என்னைக்கு அதுக்கு தனி மேடை, இதுக்கு தனி மேடை, அதுவும் சமுதாய பிரச்சனை மேடையில இந்த கொள்கையை பேசக்கூடாது என்று அன்னைக்கு சொன்னமோ, அதனாலதான் அல்லாஹ் அதே தமுமுகனால நமக்கு சில சங்கடங்களையும் அடியும் உதையும் ஜெயிலையும் நாங்க அப்படிதான் வளரும். ஏதோ ஒரு விதத்துல அல்லாஹ் நம்ம சோதிக்கிறோம். அதுல இருந்து புரிஞ்சோம், ஆகா தமுமுக என்பது அது தௌஹீதை தாண்டி எங்கேயோ போகிறது. கொஞ்சம் கொஞ்சமா சில இடங்கள்ல தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் போடுவோம், தௌஹீத் பிரச்சாரக்குள்ள பிரச்சாரம் போடுவோம். இந்த தமுமுக போய் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு போலீஸ்ல பேசுங்கன்னா ஆரம்பத்துல பேசினாங்க. ஆனா இந்த 2000க்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைச்சிட்டே வந்தாங்க. 2000க்கு பின்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைச்சிட்டே வந்தாங்க. அப்ப நாங்க பேசிட்டு தான் சொல்லுவோம், இப்படி இருக்குத, இல்ல நாம பேசுவோம், அல்லது அவரே ஹைதர்ட்ட போன போட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க பாரு. இவர் சொன்னா கேட்பாங்க. அந்த நேரத்துல அந்த 2000க்கு பின்னாலேன்னா நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க அப்பமே, ஆனா இவர் சொன்னா கேட்பாங்க. அதனால நாங்க என்ன செய்வோம்னா, எது எடுத்தாலும் பிரச்சனை வந்ததுன்னா இவர்கிட்ட சொல்லி இவர் மூலமா தமுமுக போய் அப்படி வந்துச்சு. ஏன் அவங்க செய்யறாங்க? ஆரம்பத்திலேயே எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். தௌஹீத் வாதிகளால் தமுமுக ஆரம்பிக்கப்படுகிறது. தௌஹீத் பிரச்சாரத்தை நாம பண்ணுவோம், தௌஹீத் ஜமாத்துக்கு இது பக்கபலமா இருக்க வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தத்துல தான் அது ஓடும். 2000 வரை அந்த ஒப்பந்தப்படி கரெக்டா தான் செஞ்சாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து நின்றாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு பின்னால இந்த கூட்டங்கள் சேர 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 சேரத்தான் கடைசியா என்ன ஆச்சு, அவங்களுக்கு வேற மாதிரி ஆசை வந்துச்சு. அப்பமே இந்த 2002 2003 இவர்கிட்ட சொல்லுவோம், இல்ல இவங்க போற போக்கு சரியில்லைன்னு, தௌஹீதை அழிக்க பாக்குறாங்கன்னு, இதெல்லாம் சரியா இல்ல அப்படியா அவரும் சொல்லுவாரு, இல்ல நம்ம பாத்துக்கிடுவோம், என்ன செய்வோம் பார்ப்போம், அதை எப்படியாவது எடுத்துருவோம். சில நேரங்கள் அப்படிலாம் சொன்னாரு, தமுமுக அப்படியே கையில எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க சொன்னோம், இல்லன்னா அது எங்கேயோ போயிட்டு இருக்குது, நாங்க நினைச்ச மாதிரி அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அப்படியே வெளியே போகுது. அதுல உச்சகட்டமா என்ன தெரியுமா, 2002 என்று நினைக்கிறேன், மனம் திறந்த மடல் எழுதினார்ல, அவர் என்னைக்கு எழுதி அந்த பதவியில இருந்து வெளியே வந்தாரோ அன்னைக்கோடி கொடி நட்ட ஆரம்பிச்சார். அன்னைக்கு இவருடைய கண்ட்ரோல் அங்க இல்ல. மனம் திறந்த மடம் சொல்லிட்டு உயர்ந்து எழுதினார்ல, சூப்பரான ஒரு அமைப்பு, அல்லாஹ்வுக்காக வேண்டி இவங்க பாடுபடுவாங்க அப்படின்னு எழுதினார்ல, அதோட இவர் வெளியே வந்து தர்ஜுமா வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு இந்த தௌஹீத் வேலையில இவர் இப்படி வர, அவங்க அதோடி தமுமுகவை இவருடைய கையில இருந்து அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இவருக்கும் தெரியல, நல்ல ஆளுதானே நம்ம ஆளுதானே, ஏன் தெரியல, நயவஞ்சகம் என்றால் 1 நம்பர் நயவஞ்சகர்கள் இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள். இவர்கிட்ட அப்பவுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அண்ணன் இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு ஆலோசனை சொல்லுங்க, அண்ணன் இந்த பிரச்சனை இருக்குது, நாங்க ஏதாவது தௌஹீத் கேள்விக்காண்டி இத மாதிரி பத்திரிகை விஷயத்துக்காண்டி போனா கூட எங்களை நெருங்க விட மாட்டானு அன்னைக்கு, அப்படிலாம் இருந்தான். அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் 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 இப்படி அண்ணன் 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 கேட்டுக்கிட்டு தான் கடைசியாக இதே வாத்தியான்னு சொன்னா இந்த ஆளுடைய காய்ச்சல் தாங்க முடியாம தான் வெளியே வந்தோம். அவர் வெளியே பத்தணும்னா ஏண்டா 95 இருந்து நெருக்கடியில, அதுவும் நெருப்புல நீதி வருகின்ற அந்த நேரத்தில் இவருடைய ஆலோசனை தேவைப்பட்டது. இவருக்கு பின்னால இவருடைய ஆலோசனையில நீங்க போய்கிட்டே இருந்தீங்க. கடைசியாக அவர் வெளியே போறான்னு தெரிஞ்ச உடனே தௌஹீதுக்கு எதிராக அவர் வருவாரு அப்படி தெரிஞ்சதுக்கு பின்னால என்ன ஆகுது, இல்ல இவரை வெளியே தள்ளிடுவோம் அப்படிங்கிறாங்க. கடைசியாக முத்தாய்ப்பாகத்தான் அவங்க எழுதின அந்த வாசகங்கள், யாரு பிஜேக்கும் மற்ற தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் அவங்க எழுதி கொண்ட வாசகம் என்ன, தானும் பிஜே தௌஹீத் ஜமாத் செயல்பாடும் தான் தமுமுகவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று கருதினால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட தமுமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நான் விலகி போகிறேன். விஜய் எழுதி கொடுத்துட்டு வரார். எங்க பப்ளிக்ல இல்ல, நிர்வாக குழுல இதையெல்லாம் பேசுறாங்க. பேசும்போது அவரு ஜவாஹிர்லால் தான் சொல்றாரு, இல்ல அண்ணா நீங்க போன ஹஜ் பெருநாள்ல பேசுனீங்கல்ல அதெல்லாம் எங்களுக்கு சரியில்லை. ஹஜ் பெருநாள்ல என்ன பேசினாரு, இப்ராஹிம் நபியுடைய கொள்கை பேசினார், ஏகத்துவத்தில் உறுதியா இருக்கணும்னு பேசினார், முஷ்ரிக்களை இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று பேசினார். அந்த பேச்சு தமுமுகவுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கணும்.
இப்ராஹிம் நபியுடைய பேச்சு இருக்குதுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். நீங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. எதுவரை? அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரையெல்லாம் நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்களோ அதுவரை உங்களுக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஆனா என்னைக்கு நீங்க அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குறீங்களோ அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு இப்ராஹிம் நபி பிரச்சாரம் பண்ணாங்களே, அந்த பிரச்சாரத்தை ஹஜ் பெருநாள் தினத்துல இவர் பேசுறாரு. அதுதான் தமுமுக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு நபியுடைய பிரச்சாரம், குர்ஆனுடைய வசனத்துடைய பிரச்சாரம் தமுமுகவுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டனா அதுக்கு மேலே ஒரு தௌஹீத்வாதி அதுல இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. வெறும் எழுதினாரு, நானும் இந்த தௌஹீத் ஜமாத்தும் தான் உங்க தமுமுக வளர்க்கு தடையா இருக்குதோ வச்சுட்டு போங்கன்னு வந்துட்டாரு. இதுதான். அதுக்கு பின்னால என்ன ஆகுது? அவர்கள் தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்கணும்னு அவங்க பாடுபட்டாங்க. ஆனா வல்லாஹ் அல்லாஹ் நாம வெளிவந்து சில மாசங்களிலேயே கும்பகோணம் குலுங்கட்டும் என்ற அந்த பேரணியை நடத்தணும். எல்லாருடைய வாயிலையும் மண்ணளி போடணும். அது அல்லாஹ் கொடுத்த வெற்றி இல்ல, அது நமக்கு தந்த வெற்றி இல்ல. ஏகத்துவம் ஏன் இவர்கள் இவ்வளவு பெரிய துரோகம் செய்தார்கள்? தமுமுக தௌஹீத் ஜமாத்துடைய அந்த வளர்ச்சியில, அந்த பாதையில இவங்களுடைய முதுகுல ஏறி வளர்ந்தவங்க இவங்க. ஆனா வளர்ந்ததுக்கு பின்னால நம்மளை எத்தி உதைச்சானா எப்படி இருக்கும்? அத்தனையும் தாங்கணும். ஆனா அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சோம். அல்லாஹ் உனக்காண்டி தான் போராடணும். கடைசியாக ஒரு முடிவு எடுத்தோம். என்ன முடிவு? இனிமேல் ஒரு நேரத்துல தௌஹீத் பிரச்சாரத்துக்கு மாத்திரம் ஜாக், இன்னொரு நேரத்துல பொது பிரச்சனைக்கு மாத்திரம் தமுமுக. இதுக்கு ஒரு வண்டி, அதுக்கு ஒரு வண்டி. இன்னைக்கு எந்த வண்டியும் தேவையில்லடா, ஒரே வண்டி தௌஹீத் ஜமாத். அதுதான் பிரச்சாரம். அதாவது தௌஹீத் பிரச்சாரத்தை அதுதான் செய்யும், சமுதாய பிரச்சனை அதுதான் செய்யும் அப்படின்னு சொல்லித்தான் வந்தோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய இருப்பதனால இந்த ஜமாத் எல்லா பல வழிகளில் இருந்து 2004 தமுக இருந்து பிரிஞ்சு இன்னைக்கு 2011 வரையிலையும் வீறு நடை போட்டுக்கிட்டு தான் போறோம். அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கிறான். இன்னைக்கு கடைசி நாமும் கொள்கையில உறுதியா இருக்கணும், அதை விளங்கிக்கணும். இன்னைக்கு தமுகவுடைய நிலை என்ன? தமுகவுடைய நிலை என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட இன்னைக்கு இது மாதிரி பிரிண்ட் அவுட் தந்துருவாங்க. பிரிண்ட் அவுட் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் காப்பி தந்துருவாங்க. அவங்களுடைய நிலை என்ன லேசா சுட்டி காட்டி என்னுடைய இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன். மீலாது கந்தூரிக்கு அவங்க தான் அழைக்கும், உங்க கைக்கு வரும். மீலாது விழாவுக்கு யார் அழைக்கிறா? தமுமுக. எந்த ஊரு? 14/3/2010. போன வருஷம் 11/3/14/3/2010. இடம் வீர சோழன். மீலாது கந்தூரி விழாவிற்கு வருகை தரும் மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் வருக வருக என தமுமுக சார்பில் வரவேற்கிறோம். தமுக வீரப்படைகள், வீர சோழன். இப்ப நீங்க சொல்லுங்க, எப்படி நீங்க இவனோட தௌஹீதுன்னு எப்படி நம்புறீங்க? 1-2 நான் எல்லாத்தையும் சொல்லல. சில பேர் அவன் போற போக்கல நாங்களும் தௌஹீத்வாதி, அது உலகத்துல இப்ப எல்லாம் அவன் அந்த 6 CD உங்களுக்கு தந்திருப்பாங்களே அதுல வாக்கியம் சொல்லுவான். எங்களுக்கு அதை கேட்டுட்டு தான் அந்த வெறுப்புலையும் சிரிச்சோம். நானும் தௌஹீத்வாதி பாருங்க, நானும் தௌஹீத்வாதி. இன்னும் PJ மட்டுமா தௌஹீத்வாதி, இவங்க மட்டுமா தௌஹீத்வாதி? நானும் தௌஹீத்வாதி. அதான் MA சுலைமான் அதுல பதில் கொடுத்துப்பாரு. அந்த 6 சீட்ல நீங்க பாருங்க, அதுல இருக்கும். எப்ப நீ தௌஹீத்வாதினா தர்காவை ஏத்தியது வரை எங்கயா ஒரு மீட்டிங் பேசிருப்பியா? அதாவது நம்ம ஜமாத்தை பார்த்து நம்ம மாவட்ட நிர்வாகிகளை விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த ஜமாத்தை வளர்க்க முடியாது, இந்த தௌஹீதை வளர்க்க முடியாது. நீங்க ஏன்னா அவன் தான் இன்னைக்கு எதிர்த்துட்டு இருக்கிறான். நானும் தௌஹீத்வாதி, நானும் தௌஹீத்வாதின்னு அவன் தான் வந்துட்டு இருக்கிறான். எல்லா ஊர்லயும் அவன் தான் நம்மளை கடுமையா இருக்கிறான். அப்ப நானும் தௌஹீத்வாதின்னு வரும்போது அவர்கள் தௌஹீதுக்கு எதிராக எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நாம எப்படி பிரச்சாரத்தை கொண்டு போறது? சில இடங்கள்ல சில நிர்வாகி என்ன செய்யறாங்க தெரியுங்களா? தமுமுக மாவட்ட நிர்வாகி யாருக்கா கல்யாணம்னா இவங்க போய் நிக்கிறாங்க முன்னணியில. அது நாங்க பழைய நண்பர்,
என்னப்பா நண்பர்கள், பிஜே வெட்ட நினைப்பான், குத்த நினைப்பான், ஒரு தாயை வெட்ட நினைப்பான், ஒரு தகுதிவாதிகளை குத்த நினைக்கிறான், அவன் உனக்கு நண்பனா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? என்ன அப்படி என்ன அந்த கல்யாணத்துக்கு போய் திக்க வேண்டி இருக்குது? உன்னுடைய தலைவனை வெட்ட நினைக்கிறான், உன்னுடைய சகோதரனை வெட்ட நினைக்கிறான், அவன் ஒரு போய் தகுதிவாதிங்க நினைக்கிறீங்க, அவனுடைய கல்யாணத்துல போய் கலக்குறியா, அவனுடைய விருதுல போய் கலக்குறியா, அவன் தரக்கூடிய 5 பைசா போய் இது பண்ணிட்டு இருக்க, அது என்ன? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் இப்படி போறோம்னா தெரிஞ்சு போறது இல்ல, அவனும் ஒரு தௌஹீத்வாதி தானே. இந்த வரலாறு தெரியாதனால, இந்த வரலாறு தெரியாதனால தமுமுக வளர்த்தது நாம தான், அவர்கள் தௌஹீதுக்கு எதிராக இப்ப நிக்கிறாங்க. இந்த வரலாறு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு வரலாறு இந்த மீலாது விழா. மீலாது விழா மட்டும் இல்ல, சமுதாய பிரச்சனையில கூட இன்னொன்னு பேர்னாமட்டில் நடந்தது என்ன தெரியுமா? அங்க ஒரு தப்லீக் ஜித்மா நடக்குது. தப்லீக் ஜித்மாவுக்கு இவங்க எல்லாத்தையும் வருக வருக அப்படிங்கிறாங்க. அதில் உள்ள வாசகம் என்னன்னு வாங்களேன், மஹமூத் மஸ்ஜித் அருகில் நடைபெற உள்ள பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கலந்து கொள்ளும் தப்லீக் இஜ்திமாவில் தாங்களும் பங்கேற்று உலமாக்களின் பயானை கேட்பதுடன் பெரியார்களின் துவாவிலும் பங்கேற்று ஈருலக பயண வேண்டுகிறோம். முழுக்க முழுக்க சுன்ன ஜமாத்தோட கேட்டுவிட்டு போயிட்டானா? யாரு? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பேர்னாமட்டு கிளை அப்படின்னு சொல்லி அட்ரஸ் ஓடி எங்க தப்லீக் ஜமாத். அவன் வானத்துக்கு மேலையும் பூமிக்குள்ளையும் பேசுறான், உலகத்தை பத்தியே பேச மாட்டான். அதுலயும் அந்த பெரியாருடைய துவா பறக்கத்துல போய் நாம கலந்துக்கணுமா? அதைத்தான் கடுமையா நம்ம எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி அதே மாதிரி என்ன, ஜோதி பாசு அந்த ஆள் இறந்து போயிட்டாரு, அதுக்கு ஹைதரில் போய் அஞ்சலி செலுத்துவார் உட்கார்ந்து. இது உங்கள்கிட்ட தரப்படும். இதுவும் மார்க்கத்துக்கு முரணான ஒண்ணு. அதுக்கு பின்னால என்ன, அல்டிமேட் ஸ்டார், அல்டிமேட் அணியினர் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி. அதுக்கு என்ன அல்டிமேட்ங்கிறது, அஜித் குமார் பேர்ல ஒருத்தன் கிரிக்கெட் சங்கம் வச்சிருக்கிறான். அதுக்கு வாழ்த்து எல்லாமே இவங்க தான் வச்சிருக்கிறாங்க. இங்கனம் அல்டிமேட் அணியினர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். இது என்ன பாலு செட்டி சத்திரமா பேரு, ஊரு பேரு வாங்கல, பாலு செட்டி சத்திரம் அந்த ஊர்ல இருக்கு. அதாவது இன்னும் ஒண்ணுதான் பாக்கி, அஜித்துக்கும் விஜய்க்கும் வருக வருகன் வால்போஸ்ட் மட்டும் அடிக்கல. ஆனா இந்த தேர்தல் விஜய்கிட்ட போயும் ஓட்டு தாங்க, நீங்களும் பேசுங்க என்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதுவும் இருக்குது. அதே மாதிரி ஜவாஹிர்லா உங்களுக்கு எல்லாம் தெரியும், மதுரை ஆதீனத்தை போய் அந்த திருவாரூர் ஆதீனத்தை போய் ஆசீர் வாங்கினேன், இது அதுவும் உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி கன்னி பீவி தர்கா, கன்னி பீவி திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், பாலசமுத்திரம், எல்லாமே அந்த பாலசமுத்திரம் தான் நிறைய வருது. பாலசமுத்திரம் கன்னி பீவி தர்காவில் 2ஆம் ஆண்டு கந்திரி விழாவில் அதுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு இருக்கு தர்காவுக்கு. அதே மாதிரி இந்த பழனி யாத்திரைக்கு போனாங்கல்ல, பழனி யாத்திரைக்கு ஒளி வீசக்கூடிய அந்த குச்சியை கொடுத்து அந்த பழனி ஆண்டவருடைய, யாரு பழனி ஆண்டவர்னா முருகன், அவருடைய அருளையும் கேட்கிறாங்க. முருகன் அருளை பக்கா சிறுக்குன்னு வழங்கலையா, முருகன் அருளை கேட்டுட்டு இருக்கிறாரு ஜவாஹிர்லால் குரூப். இது பரவாயில்ல. அதுக்கடுத்து என்ன தெரியுமா, இந்த வருடத்து ரபியுல் அவ்வல்ல சீரணி தப்ரூக் எதுக்கு இந்த மீலாது விழா கொண்டாடுவாங்கல்ல, அதுக்கு 250 ரூபாய் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இத புர்ஹானுத்தீன் கொடுக்கணும். யாரு? தமுமுக நோட்டீஸ் போர்டுல போட்டு இப்ப நாம மீலாது விழா கொண்டாடுறோம், தப்ரூக் கொடுக்கிறோம், அதுக்கு 250 ரூபாய் வரி. நம்ம இங்க என்ன பிரச்சாரம் பண்றோம், ஊர்ல எவனாவது வரி கேட்டா கொடுக்காதீங்கிறோம். நம்ம ஊர்ல ஜமாத் சுன்ன ஜமாத் இது மாதிரி வரி கேட்கறதில்ல, அந்த விழா இந்த விழா, இந்த கந்தூரி அந்த கந்தூரின்னு அதுக்கு வரி கொடுக்காதீங்கிறோம். இவங்க இவ்வளவு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, இவங்க எல்லாரும் தௌஹீதுன்னு வேஷம் போடுறாங்க. இதுக்கும் தௌஹீதுக்கும் ஒரு கடுகளவாவது சம்மதம் இருக்குதா? சாய்பாபாவுக்கு இது பண்ணது, இப்ப லாஸ்ட்ல இந்த பாபர் மசூதி வழக்கு இருக்குதுல்ல, அதுதான் சூப்பர் தீர்ப்புன்னு சொன்னது. எல்லாம் உங்க கையில தருவாங்க, பாத்துக்கிடுங்க. இது எதுக்குன்னா, நீங்க கேட்கறது மாத்திரம் இல்ல, கிளைகளை கூட்டி இத மாதிரி ஒரு தரிப்பியா நடத்தி எல்லா கிளை பிள்ளைகளுக்கும் முதல்ல வளர்க்குங்க. தமுமுக என்பது தௌஹீதை நாம வளர்த்து விட்டோம், ஆனா தௌஹீதை அழிப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கறத எல்லாத்துக்கும் சொல்லுங்க. இது ஒரு வரலாற்று குறிப்புகள், உங்களுடைய மனசுல பதிய வைங்க, எல்லா மக்களுக்கும் சொல்லுங்க. வல்லல்லாஹ் நம்ம கேட்ட அடிப்படையில் செயல்பட தௌஹீதில கடைசி வருட நினைக்க அவன் அருள் செய்வானாக. வாகத்தவனால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீர்க்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 04425215222. الله أكبر الله